ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரோஜாப்பூ எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிறந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம். இதனால் நிறைய பயன்கள் இருக்குது. மெயினாக குழந்தைங்களுக்கு மசாஜ் ஆயில் வெளியில் தான் வாங்குவீங்க. இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு பயன்படுத்தும் போது அவங்க சருமம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், எந்த பாதிப்புக்கும் ஆளாகாது. அதே மாதிரி நம்மளுக்கு முகத்தில் இருக்க அந்த பருவு, கரும்புள்ளி, தழும்பு, கருவளையம் எல்லாத்தையும் மறைக்கக்கூடியது, ரொம்பவே நல்லது. நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி பன்னீர் ரோஜாப்பூ ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இதோட அளவை நான் அடுத்து சொல்கிறேன். நீங்கள் ஒன்று பன்னீர் ரோஜா, அப்படி இல்லைன்னா நாட்டு ரோஜான்னு கடையில் கேட்டு வாங்குங்க. ஊட்டி ரோஜாலாம் வாங்கி பயன்படுத்த வேணாம். இதுதான் நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பன்னீர் ரோஜாவோட இதழ்களை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதழ்களை மட்டும்தான் எடுக்கணும். எடுத்துட்டு இதை நல்லா கழுவிடுங்க. 1க்கு 2 முறை கழுவிடுங்க. கழுவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நாம் அலசி இருக்கோல்ல, கழுவுன இந்த தண்ணியே போதுமானது. எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. அப்புறம் நீர் சுண்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்காக தான் இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸாக இருக்காது, கொஞ்சம் குறப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பேஸ்ட் பதத்தில் இருக்கும். இதுதான் சரியான பதம். தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நைஸாயிரும். அப்புறம் சீக்கிரம் தீஞ்சிரும் எண்ணெய். அதுக்காக தான் இப்போ இந்த ரோஜாப்பூ அரைத்த விழுதை தான் நாம் அளவாக எடுத்துக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அரைச்ச பேஸ்ட் எடுத்துருக்கீங்களோ அளவு, அதுதான் உங்களுக்கு கணக்கு. நான் இப்போ அரைச்சது கரெக்டாக 100 கிராம் இருக்குது இதோட அளவு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 கிண்ணம் இருக்குது, 100 கிராம் இதோட அளவு. அரைத்த ரோஜாப்பூ விழுது கரெக்டாக 100 கிராம் இருக்குது. நான் ஒரு இரும்பு எண்ணெய் சட்டி எடுத்துக்கிறேன், அதாவது இரும்பு வானொலி எடுத்துருக்கேன். இதில் நாம் அரைச்ச விழுதை நான் போட்டிருக்கேன். இப்போது இதே அளவுக்கு, இப்போ 100 கிராம் ரோஜாப்பூ விழுது இருந்துச்சுன்னா அதே அளவுக்கு எண்ணெய் எடுக்கணும். அதாவது நான் 3 எண்ணெய் கலந்து எடுக்க போகிறேன். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இது 3ஐயும் நான் கலந்து கரெக்டாக 100 கிராம் எடுக்க போகிறேன். உங்களுக்கு விளக்கெண்ணெயெல்லாம் வேணான்னா பரவாயில்ல, வெறும் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் கூட எடுத்துக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அடுத்து விளக்கெண்ணெய் அது கூட சேர்த்துக்கிறேன். பொதுவாகவே உங்களுக்கு விளக்கெண்ணெய் நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. நல்லெண்ணெயும் அதே மாதிரி தான். இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், இதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த 3 எண்ணெயும் கலந்த அளவு தான் கரெக்டாக 100 கிராம். ஒன்றையும் தனித்தனியாலாம் 100 கிராம் எடுக்காதீங்க. இந்த 3 எண்ணெயும் சேர்த்து நம்ம எந்த அளவுக்கு ரோஜாப்பூ எடுத்தோமோ அதே அளவுக்கு 1 கிண்ணம் அளவுக்கு எண்ணெய் வந்துருச்சா. இப்போ இதை இந்த எண்ணெய் சட்டியில் ஊற்றிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த எண்ணெய் சட்டியை அதில் வச்சுருக்கோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எண்ணெய் காய்ச்சும் போது ரொம்ப ஹையில் எப்போவுமே வைக்காதீங்க. எந்த அளவுக்கு ஸ்லோவாக குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சிருங்க. ஏன்னா நீங்கள் வேகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமே தீஞ்சு போயிடும். எண்ணெய் நல்லாவே இருக்காது. ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல நறுமணத்தோட எண்ணெய் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சும் போது ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஏன்னா திறந்து வச்சிங்கன்னா எண்ணெய் தெறிக்கும். மாதிரி மூடி போட்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்படி செய்யும்போது தான் நம்ம மேலேயும் எண்ணெய் படாது, அதே மாதிரி சுற்றிலும் அடுப்பை சுற்றியும் தெறிக்காது. அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்னுமே அதோட கொதிப்பு அடங்கவே இல்லை. ஆனால் சிம்மில் தான் இருக்குது. இப்போ நல்லா மறுபடியும் ஒரு தடவை இடையில கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. அதாவது இது பிடிக்காது, அதுக்காக நீங்கள் கிளறாமல் இருந்துட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. தயவு செஞ்சு எண்ணெய் காய்ச்சும் போது ஃபுல்லாக சேர்த்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த மாதிரி நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடியை வச்சு மூடிடுங்க. அதாவது அதோட கொதிப்பு அடங்குற வரைக்கும் கொஞ்சம் மூடியை வச்சு மூடினீங்கன்னா மேலே தெரிக்காது. ஏன்னா எண்ணெய் தெரிச்சா எவ்வளோ கொப்பளம் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான். இப்போ மறுபடியும் மூடி வச்சு மூடி போட்டுருங்க. 10லேருந்து 15 நிமிடத்துக்குள்ளே கண்டிப்பாக ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. பொங்கி 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 வருது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ கலரும் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், அது கொதிக்கிறப்பையே பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் கொஞ்சம் தெறிக்குது. மூடியை நம்ம எடுக்கவுமே வெளியில் தெறிக்குது. அதோட அந்த நீர் சத்தெல்லாம் கையில் கொஞ்சம் படுற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் அப்பப்போ மூடி போட சொல்கிறது.
ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லது. இந்த எண்ணெய் வந்து பொதுவாகவே நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சருமத்தை ரொம்பவே சாஃப்டாக வச்சுக்கும், குழந்தைங்களோட சருமத்தையும் ரொம்ப மென்மையாக வச்சுக்கும். எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் பதம். அதாவது அடுப்பு ஆனில் தான் இருக்கும், ஆனால் எந்த வித கொதிப்பு எதுவுமே இல்லாமல் அமைதியாக கிடக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ கொதிச்சிச்சு, இப்போ அப்படியே அமைதியாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் கூட நேரம் கடத்தாமல் உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா தீஞ்சு போயிடும், அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. எப்போவுமே கொஞ்சம் தீரதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தான் எண்ணெய் வந்து நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் மாறவே இல்லை. எண்ணெயோட வாசமும் பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் ரோஜாப்பூ, அந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் கலந்து வாசம் வந்து சும்மா கமகமன்னு இருக்குது. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டியை இறக்கி கீழே வச்சுருங்க. அடுப்பு மேலேயே வச்சிடாதீங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நான் வடிகட்டி காட்டுறேன் பாருங்கள். இது உண்மையிலேயே நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இந்த ஆயில். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், அழகாக பீட்ரூட் கலரில் இருக்குது. இதை வந்து நான் ஒரு சல்லடையில் ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கிறேன். நான் சல்லடையில் ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு மெல்லிசான துணியை வச்சு நான் வடிகட்டிக்குவேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அதில் நீங்கள் வடிகட்டிக்கங்க. வடிகட்டி நல்லா இறுக்கி புழிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். நம்மளோட ரோஜாப்பூ எண்ணெய் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து ரோஜாப்பூ தைலம்னு கூட சொல்லலாம். இது ரொம்பவே நல்லது. தீப்புண், வெட்டுக்காயம், முகப்பரு, கண்களுக்கு கீழே இருக்க அந்த கருவளையம், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், மங்கு, இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது. அதே மாதிரி கைகளில் இருக்க அந்த தேமல், சொரசொரப்பு, வறண்ட சருமம் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது. அவசியம் இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் நிறைய பயன்கள் இருக்குது. பலவிதமான தோல் நோய்களை குணமாக்குது. தேமல், கை கால்களில் இருக்க அந்த வெடிப்பு, உதட்டில் இருக்க அந்த உதடு வெடிப்பு, அது எல்லாத்தையும் சரி செய்யும். வாய்ப்புண்ணையும் சரி செய்து தினமும் நைட்டு வந்து இந்த எண்ணெயை உதட்டில் தடவிட்டு படுத்திங்கன்னா போதும். உதடுகள் வந்து ரொம்பவே மென்மையாக இருக்கும். அதே மாதிரி உதடுகள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நல்ல நிறம் வர ஆரம்பிச்சிடும். அந்த உதட்டில் இருக்க அந்த கருமையெல்லாம் மறைஞ்சு நல்ல நிறமாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து நம்ம சருமத்துக்கும் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த சக்கையை வந்து தயவு செஞ்சு கீழே தூக்கி போட்டுறாதீங்க. இங்கே பாருங்கள், அதுலேயுமே எண்ணெயெல்லாம் நல்லா இருக்குது. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இது கூட இப்போ இதை அப்படியே தேய்ச்சிக்கங்க உங்கள் உடம்புல. இது கூட கொஞ்சம் நலுங்கு மாவு, அப்படி இல்லைன்னா கடலை மாவை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா போதும். அதாவது வறண்ட சருமமாக இருந்தால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதை மாதிரி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா போதும். சருமம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நல்ல சைனிங்காக பளபளப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நிஜத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு வீடியோவும் உண்மையாக பயன்படுத்தி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் வீடியோவாக போடுறேன். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. இதை பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. பலவிதமான தோல் நோய்களை குணப்படுத்தக்கூடியது. இது வந்து வெளிப்புற தோலுக்கும் சரி ரொம்பவே நன்மையை தரக்கூடியது. இதனால் நம்ம சருமம் ரொம்பவே மிருதுவாகவும் மென்மையாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமே முதுமை தோற்றமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தோலில் வந்து சுருக்கம், தழும்பு இதெல்லாம் இருக்கும். இந்த எண்ணெயை தேய்ச்சி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது அது எல்லாமே சரியாகி சுருக்கமெல்லாம் மறைஞ்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இளமையான தோற்றம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெளியில் போகிறப்ப அந்த கடுமையான சூரிய வெப்பத்தால் தோலில் வந்து நிறைய பாதிப்பெல்லாம் வரும். நீங்கள் இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு போனீங்கன்னா அந்த பாதிப்பெல்லாம் ஏற்படாமல் நம்ம சருமத்தை பத்திரமா பாதுகாக்கும். தோல் வியாதியும் வராது. நிறைய பேருக்கு தேமல்லாம் இருக்கும், அதெல்லாம் சரியாகும். அப்புறமா கண்கள்லாம் சோர்வாக இருக்கிற டைமில் இதை வந்து கொஞ்சம் முகத்தில் கண்களுக்கு கீழே தேய்ச்சிங்கன்னா போதும். கண்களுக்கு கீழே இருக்க அந்த கருவளையம், கண் சோர்வு இது எல்லாமே சரி செய்து. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தோலில் அரிப்புலாம் இருக்கும், அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது. கை கால்கள்லாம் ரொம்பவே மென்மையாக மிருதுவாக பட்டு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். வறட்சியான சருமம், எண்ணெய் சருமம் எல்லாமே சரியாயிரும். ரொம்ப சிறந்த சஞ்சீவி தைலம்னே சொல்லலாம் இந்த ரோஜாப்பூ தைலத்தை. இந்த எண்ணெயை உங்கள் குழந்தைங்களுக்கு பயன்படுத்தும் போது அவங்களோட சரும நிறம் அதிகரிக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணரலாம், நல்லாவே பார்க்கலாம்.
ஏன்னா நீங்கள் இந்த எண்ணெயை தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. இந்த எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு வாரத்தில் அவங்களோட சரும நிறத்தை நீங்கள் மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இந்த எண்ணெயால் எந்த பயமோ பாதிப்போ பக்க விளைவுகளோ கிடையாது. இது எல்லாமே இயற்கையான பொருள் தான். இது நம்ம சருமத்துக்கு எப்போவுமே நன்மையை தான் தரும். இந்த எண்ணெய் 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நல்ல நறுமணத்தோட வாசமாக இருக்கும். அதனால் இதை தாராளமாக நீங்கள் வெளியிலேயே வைக்கலாம். ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா போதும். அது பாட்டுக்கு நல்லா இருக்கும். தினந்தோறும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது நம்ம சருமத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சரும நிறத்தை அதிகரிக்கக்கூடியது. சருமத்தில் இருக்க அந்த சுருக்கம், கரும்புள்ளி, தழும்பு எல்லாத்தையும் மறைச்சு சருமம் வந்து ரொம்பவே மென்மையாகவும் பளபளப்பாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.